शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाभ्यभृङ्गं श्रीमन् अनन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् आहं प्रपद्ये। प्रह्लाद नारदपराशरपुण्डरीक व्यासाम्बरीश शुकशौनक भीष्मदाल्भ्यान्ने रुक्माङ्गदार्जुन वसिष्ठविभीषणादीन्ने पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाघान् भक्ताङ्कृतेन परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। व्यासं वसिष्ठनत्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकरातिन्तपोविधं कृष्णं कमलभद्राक्षं पुण्यश्रवणकीर्तनं वासुदेवं जगद्योनिं नौमि नारायणं हरिम्. இந்த 3 அத்தியாயமானதான் தசமஸ்கந்தம் கிருஷ்ணாவதாரத்துக்கு வரும். கிருஷ்ணாவதாரத்துக்குள்ளே தசமஸ்கந்தத்துக்குள்ளே கிருஷ்ணாவதாரம் 4 அத்தியாயம். அப்புறம் ஒரு 45 அத்தியாயம் பிருந்தாவன லீலா, மேல் 41 அத்தியாயம் மதுரா துவாரகா லீலா. இவன் 3 பிரிக்கிறார். ஸோ அதுக்கு முதல் இன்ட்ரடக்ஷனாக இன்னையிலிருந்து யதுவம்சம் பார்க்க போகிறோம். 20ஆம் அத்தியாயத்துக்குள்ளே துஷ்யந்த சரித்திரை பார்த்து, 21க்குள்ளே ரந்திதேவனுடைய கதை பார்த்து, இன்றைய தினம் 22, 23, 24 3 கிருஷ்ணாவதாரத்துக்கு அவனுடைய வம்சம் சுத்தப்பட்டவாள் கதை பார்க்கணும். யதுவம்ச சரித்திரை இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுல என்ன கதை அப்படின்னா, ஸ்ரீ சுகவாச்சா மித்ரேயுஷ்ச திவோதாசாத் சவனஸ்தத் சுதோன்ருபா சுதாச சகதேவோதா சோமகோ ஜந்து ஜன்ம கிருத். இதுல ஒரு விஷயம் அறிய வேண்டியது என்ன அப்படின்னா, முதல் 3 விஷயத்தை அறியணும். என்னது அப்படின்னா, ஹஸ்தினாபுரத்தை கட்டினவர் ஹஸ்தி சுவாமி. இந்த ஹஸ்தி பிருகத்சேத்திரனுடைய பிள்ளை. இவன் மன்யுவினுடைய பிள்ளை. மன்யு பரத்வாஜனுடைய பிள்ளை. பரத்வாஜன் யாரு? தத்தபுத்திரம். யாருக்கு? பரத சக்கரவர்த்திக்கு. இங்கிருந்து சொல்வார். இந்த ஹஸ்திக்கு அஜமீடன், திமீடன், புருமீடன் 3 பேர் வசங்க. மொத்தத்தாளதும் 14 வம்சம் இருக்கு. அது சொல்லி அது ஹஸ்தி திமீடன் ஒரு பிள்ளை. யாரு 14? யவீனரன், கிருத்திமந்தன், சத்யதிருத்தி, திருடநேமி, சுபார்ஷ்வன், சுமதி, சந்ததிமந்தன், கிருத்தி, நீபன், உக்ராயுதன், க்ஷேம்யன், சுவீரன், ரிபுஞ்சயன், புகுரதன். இவா திமீடரு, திமீடாள் என்று பேர். இவாள் 3வது அஜமீடனுக்கு நீலன், அவன் பிள்ளை சாந்தி, அவன் குமாரன் சுஷாந்தி, அவன் புத்திரன் புருஜன், அவன் புத்திரன் அர்க்கன், பிரம்மாஸ்வன். அந்த பிரம்மாஸ்வனுக்கு
5 பேர். பஞ்ச அலம் 5 போரும். இது பாஞ்சாதேசமாயிடுது. அவ யார் யாருன்னா முத்கலன், யவீந்தரன், பிருகதீஷு, காம்பில்யன், சஞ்சயன். இப்ப பிரம்மாஸ்வருடைய பிரசங்கை பாஞ்சால தேசத்து ராஜாக்கள். அவனுக்கு மௌத்கல்யன், முத்கலன் பிள்ளை மௌத்கல்யன். அவனுக்கு திவோதாசன், அகல்யன் 2 பேர். திவோதாசன் பிள்ளை, அகல்ய பெண். அந்த அகல்யை கௌதமருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். அந்த கௌதமர் பிள்ளை சதானந்தன், அவருடைய பிள்ளை சத்யதர்த்தி, அவருடைய பிள்ளை சரத்வந்தன், அவருடைய 2 பேர் வசங்கள். கிருபாச்சாரியர், கிருப்பின்னு தொத்தி. அந்த கிருப்பியை துரோணாச்சாரியர் கண்டுபிடிக்கிறார், கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். சோ இவ 15 பேரும் அஜமீட வம்சா. திமீட வம்சமாச்சு, அஜமீட வம்சமாச்சு. அதான பிறகு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த முத்கலன், திவோதாசன், மித்திரேயு பாஞ்சாதரது. மித்திரேயுக்கு 5 பேர் வசங்கள். சவன், சுதாசன், சகதேவன், சோமக்கன். அந்த சோமக்கனுக்கு 100 பேர் பசங்கள். பெரிய பையன் பேரு ஜந்துன்னு, கடைசி பையன் பேரு பிரிஷகன். வேற எதுவும் போடல. அஜமீகனுக்கு 2வது பையன் ரிக்ஷன். ரிக்ஷனுடைய பிள்ளை சம்பரன். இவா குருக்ஷேத்ராதிபன். குருவுக்கு பரீட்சித்தன், சுதன்மா, ஜன்மு, நிஷராஷ்டிரன். பரீட்சித்தனுக்கு பசங்கள் இல்லை. சுதன்மாக்கு சுகோத்தன், அவனுக்கு குழந்தை. அவனுக்குள்ள பையன் சவன், அவன் பிரதி கிருத்தி, அவன் பிரதி மகன் உபரிகரவசு. அப்புறம் இவனுக்கு பிருகத்ரதேத்தியாதிய பசங்கள். இவன் இப்படி 14 பிரிச்சுன்று அப்புறம் முன்னு கதைக்கு போற எது வம்சத்துக்கு வர. சோ இது என்னடா பார்த்து போறோம் அப்படின்னா, இதுதான் 4 எது வம்சத்துக்குள்ள இருக்கும்படியான ராஜாக்கள். பாஞ்சால, கௌரவ, மகத, தேசியாக. வித்ரேயுஷ்ச திவோதாசாத் சமனஸ்தத் சுதோ நிருபா சுதாச சகதேவோதா சோமகோ ஜந்து ஜன்மகிருத்து. சரி, இந்த வித்ரேயு என்று சொல்லுவார். திவோதாசன், சவனன், சுதாசன், சகதேவன், சோமக்கன் அவ பரம்பரை. தஸ்ய புத்திர சதம் தேஷாம் எவியான் புருஷத சுதகா. அதை சொன்னேன். இப்போ முதல் பையன் ஜந்து, கடைசி பையன் புருஷதன். சோமக்கன் 100 பேர் வசங்கள். எவியான் புருஷத. தஸ்ய புத்திர சதம் தேஷாம் எவியான் புருஷத சுதகா துருபதோ திரௌபதி தஸ்யா. புருஷதனை பிள்ளை துருபதன். துருபதனுக்கு 2 வருஷங்கள். திருஷ்டத்யும்னன், திரௌபதி. இதெல்லாம் அவன் மகாபாரத கதையில் வரான். துருபதோ திரௌபதி தஸ்யா திருஷ்டத்யும்னாதிய சுதாகா. துருபதனுக்கு திருஷ்டத்யும்னன், திரௌபதி 2 பேர் வருஷங்கள். திருஷ்டத்யும்னா திருஷ்டகேது, கிராமியாக பஞ்சாலகா இமே. இவா தான் பஞ்சாலக்காள். பஞ்சாலக்காள்னா பஞ்சம் அலம் பஞ்சாலக்காள். அது முதல் சொன்னனே. அவ 5 பேர். யார் யாரும் பஞ்சாலக்காள் கதை அப்படின்னா, யோ அஜமீட சுதோ ஹ்யன்யா
ரிக்ஷ சம்பரணஸ்தரா அதுவினுடைய உள்ளன் ரிக்ஷன் தபத்யாம் சூரிய கன்யாயாம் குருக்ஷேத்திர பரிக்குரு. தபதி அப்படின்ட்டு சூரியனுடைய பெண்ணு ஒரு சனீஸ்வரனுடைய தங்க. அந்த சூரிய கன்யாயாம் குருக்ஷேத்திர பரிக்குரு தபதியோட குருவுக்கு கல்யாணம் ஆச்சு. குருக்ஷேத்திரத்தை இந்த பண்ணவர் இந்த சுவாமி பரீட்சித் ஜன்னு நிஷதாஸ்வ குரோசுதாக. குருவிடக்குள்ள பரீட்சித்து சுதனு ஜன்னு நிஷதாஸ்வகா குரு என்று பட்சங்கள். சுஹோத்ரோ பூத் சுதனுஷ சுதனுஷு சவனோத்தர கிருத்தி. சுஹோத்திரன் சுதனு சவனன் வசுத்தஸ்யோ பரிச்சரோ வசு. அவன் புத்திரன் உபரிதர வசு பிருஹத்ரத்தன் கிருஷாம் குஷாம்பம் குஷாம்பமத்ய பிரத்யக்ரஹ சேதிபாத்யாஷ்ட சேதிபாஹ. குஷாம்பத்தியோடெல்லாம் சேதி ராஜ்யம் வந்திருந்தாலே சேதிபாஹா சேதி தேசத்வா சிசுபாலன் வம்சத்வா. பிருஹத்ரத்தாத் குஷாக்ரோ பூத். பிருஹத்ரதனம் குஷாக்ரன் வந்தான். குஷாக்ரோ பூத் ரிஷபஸ்தஸ்ய தத்சுதகா. அவனுடைய பிள்ளை ரிஷபன். ரிஷபனுடைய பிள்ளை சத்யஜித். அவனுடைய பிள்ளை புஷ்பவந்தம். அவனுடைய பிள்ளை ஜூஹு. யஜ்ஞே சத்யஹிதோபத்யம் புஷ்பமாம்ஸ்தத் சுதோ ஜஹுஹு. புஷ்பவந்தன் அவருடைய பிள்ளை ஜஹு. அந்யஸ்யாம் சாரு பார்யாயாம் சகலே த்வே பிருஹத்ரதாத்து. சரி, அவருக்கு இந்திரபாயினாலே ஜன்மு ஒரு குழந்தை பிறந்தது. ஜன்மு என்ன பண்றான்? சுரேதா விதூரதா சார்வபௌமா ஜெயசேனா ராதிகா அயுதா குரோதனா. குரோதனுடைய பிள்ளை தேவாதிதி. அவன் பிள்ளை கிருஷ்யன். அவன் பிள்ளை திலீபன். அவன் பிள்ளை பிரதீபன். அந்த பிரதீபனுக்கு தேவாபி சந்தனு பாக்லீகா 3 பேர். அந்த தேவாபி வானப்பிரஸ்தத்துக்கு போயிட்டான். சந்தனு ராஜாவான சக்கரவர்த்தி. அப்புறம் பாக்லீகன் 3 பேர் விஷயங்கள் பிரதீபனுக்கு. சரி, அது சொல்றாங்க இங்கே. ஜக்ஞே சக்திஹிதோபத்யம் புஷ்பாம்ஸ்தத் சுதோஜுஹு அன்யஸ்யாம் சாத்பார்யாயாம் சகலே த்வே பிருஹத்ரதாத் தே மாத்ரா பஹிருத்ஸ்ருஷ்டே ஜயயாக்ஷாபிசந்திதே ஜீவ ஜீவேதி கிரீடந்தியா ஜராசந்தோ அபவத் சுதகா. அந்த பிருஹத்ரதனுக்கு இந்திரபத்னி என்ற ஒரு 2 உடைஞ்சு போன சீண்டு போன பாடி பிறந்தது. தூக்கி அறிஞ்சிடார். இது என்ன இது? சரி, ஜீவ ஜீவேர் தம் மயத்தே மாத்ரா பகிர்ஷ்டே ஜரயா சாபிசந்தித்தே ஜீவ ஜீவேதி கிரீடத்யா ஜராசந்தோ அபவத் சுதகா. இதை பார்த்து ஜரான்ற ராட்சசியான என்ன பண்ணாங்கன்னா, அது 2 சேர்த்து ஜீவா ஜீவா படிச்சுக்கோ பயிச்சுக்கோ 2 சேர்க்க சொன்ன உடனே அவன் ஜராசந்தன் ஜரையோட புத்திரன் வந்து ராட்சசி புத்திரன் ஜராசந்தன் ஆயிடும். ஜராசந்த புத்திரன் சகரீரன். அவனு புத்திரன் சோமாபி. அவன் புத்திரன் சுத்தஸ்ரவஸ் என்று சொல்றான். ஜீவ ஜீவேர் கிரீடத்யா ஜராசந்தோ அபவத் சுதா தரச்ச சகரேபோ பூத் சோமபி யத் சுத்தஸ்ரவாஹ. ஜராசந்தன் குமாரன் சகரீரன். சகரீர குமாரன் சோமாபி. அவன் ஸ்ருதஸ்ரவசன். அவன் பிள்ளை பரீட்சித் அனபத்யோ பூத் சுரத்தோ நாம ஜான்ஹா. பரீட்சித் என்றவனுக்கு குழந்தை வருகளை. சரி, அனபத்யா சுரத்தோ நாம ஜான்ஹமகா. ஜான்ஹனுக்கு சுரத்தன் பிறந்தது.
தத்தோ விதூரதஸ்தஸ்மாத் சாருபூம்ஸ்ததோ அபவத். சரி, அவன் சார்வபூமன் ஆயிட்டான். பரீட்சித் தனபத்யோபூத் சுரதூனம் ஜனோ விதூரஸ்தஸ்மாத் சார்வபூமஸ்ததோபவத். ஜெயசேனஸ்தரத்தனையோ, ஜெயசேன அவனுடைய பிள்ளை. ராதிகோத்தோ அச்சுதோ பூத், ராதிகன். தனச்ச குரோதனஸ்தஸ்மாத் தேவாதிதிர்முஷ்யேச்சா, அவனுடைய பிள்ளை குரோதனன். குரோதன பிள்ளை தேவாதிதி, அவருடைய பிள்ளை ரிஷ்யன், அவருடைய பிள்ளை திலீபன், அவருடைய பிள்ளை பிரதீபன். அது சொல்லிட்டு வர. தேவாபி சந்தனஸ்தஸ்ய வாக்லீக இது சாத்மஜாக பிதிர்ராஜ்யம் பரித்யஜ்ய தேவாபிஸ்து வனங்கதகா. திலீபனுடைய பிள்ளை பிரதீபன். பிரதீபன் 3 பேர் விஷயங்கள். தேவாபி அவனுக்கு நேரம் வானப்பிரஸ்தத்துக்கு போயிட்டான், காட்டுக்கு போயிட்டான். அவவத் சந்தனு ராஜா பிராங்மக அபிசம்கிதகா. அவர் 2ஆம் பையன் சந்தனுன்றவன் சந்திர சக்கரவர்த்தி மகாபாரதத்தில் வர முன்னுக்கு வருது. இங்க அந்த சந்திர சக்கரவர்த்தி மகாராஜா ஆயிட்டான். எம் எம் கராபியாம் ஸ்பிருஷதி ஜீர்ணம் ஜுப்பனமேதி சகா. ஷம்மன்னு நல்லது பண்றது, சங்கரோ தீது சங்கரஹா. சங்கரன்னா நல்லது பண்றவன் சங்கரன். அதே மாதிரி ஷம் தனுஹு, எவருடைய உடம்பு தொட்டா உடனே யுவாவாயிடுவான். தான் அது சந்தனுன்னு பேர். யாரை தொட்டாலும் உடனே அவன் யுவாவாயிடுவான். ஆனால் சந்தனு, செம்மன நல்ல உடம்பாயிடும். தனுன்னு சரீரம். ஆனால் சந்தனு பேர் வந்து. எம் எம் கராபியாம் ஸ்பிருஷத்தி, எவனே அவன் தொடரானோ ஜீர்ணம் எவ்வனமே சகா, கடனானாலும் எவனும் வந்துடும். சாந்திமாப்னூரி சைவாகிரியம் கர்மனா தேர்வு சந்தனும். அதனால அவனை சாந்தியம் வந்து இந்த இவருடைய சந்தனும் தன்னால் பேர் வந்தது. சமாத்வாரசே நவரிஷ யதா விபு. அவனுடைய சந்தனுடைய இதுல 12 வருஷம் மழையே வரல. அப்படின்னு என்ன ஒரு க்ஷாமம். அதுக்கு சந்தனு பிராமண ருக்தா பரிவேத்தாஜமக்ரபுக்கு. இது பாருப்பா, இது ஏன் இப்படி ஆச்சு? நமக்கு நான் தப்பு பண்ணி இருக்குமா? மழையே வருதே, க்ஷாமம் வந்துருது, பிராமணான்னு கேட்கிறான். அவன் என்ன சொல்ற அப்படின்னா, பாரு, ஒரு அண்ணன் இருந்தான். இந்த அண்ணனே நீ என்ன பண்ண இப்படி? அவன் யாரு? தேவாபி. வானப்பிரஸ்தம் போயிட்டானே காட்டுக்கு. நீ அண்ணனுடைய ராஜ்யத்தை வாழ்ந்திருந்தாலே பரிவேத்தாயம் அக்ரபுக்கு. அக்ரபுக்கு அப்படின்னா பெரிய ராஜ்யத்தை நீயே சொல்லிட்டேன். ஆனால் இந்த க்ஷாமம் வந்துருது அப்படின்றோம். சரி, ராஜ்யன் தேக அக்ராயாசு புரராஷ்டிர விவர்த்தையே யுக்தோ ஜேஷ்டை சந்தசா சந்தயாமாச சோபிரதீத்து. பார்ப்பா, அவன் அண்ணன் காட்டுக்கு போயிட்டானே, கல்யாணம் பண்ண நேரா அவனு போய் கேளு, அவனை போய் ராஜ்யத்துல வந்து உட்காத்தி மழை வருது அப்படின்னு. சரி, இவன் பொட்டேட்டு போறான் பாவம். ஏ முக்தோ ஜேஷ்டம் சந்தையா மாச சோபிரதீத்து. சரி, அண்ணாவை தேடிட்டு போறான். தன் மந்திரி பிரஹித்தேர் விப்ரீஹி வேதாத் விப்ரம்ஷிதோ கிரா. இந்த மந்திரிகள் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஏதோ வேற மார்க்கத்தில செய்து கொண்டான். தன் வேதவாதாதிவாதான்னே வைத்தரா தேவோ உகரிஷேகா. வேதத்துக்கு வேத பாஷ்யாள், வேத குதிருஷ்டிகள் 2 பேர். வேத பாஷ்யாள் யாருன்னு வேதத்தை நம்பாதவா. குதிருஷ்டிகள் 6 பேர். வேதத்துக்கு தப்பர்த்தம் சொல்லுவார். அந்த மாதிரி அவன் பண்ணி வச்சுட்டு இருந்தார். வேத வாக்கியனாகவும் குதிருஷ்டியாகவும் பண்ணி வச்சுட்டு இருந்தார் அந்த அண்ணன் காட்டுல. சரி, தேவா பெரிய யோகமாஸ்தாயா கலாப கிராமமாஷ்டிதகா. அவன் யோகம் பண்ணிட்டு கலாப கிராமத்தில் இருந்தான். சோமவம்சே கரோ நஷ்டே பிதாது ஸ்தாபயிஷ்யதி. அவனுக்கு கலியுகம் போன பிறகு சோமவம்சத்துக்குள்ளே
இவன் விஷயங்கள்தான் அந்த ராஜ்யபாரத்தை கொண்டு வருவாள். அந்த குலத்துக்கு ஆதாரமாவாள். வாக்லீகாத் சோமரத்தோ பூத்து. அந்த பாக்லீகனம் சோமரத்தன் பூரி பூரிஷ்டவாஸ்ததா சரஸ்ச சந்தனோராசீத் கங்காயாம் பீஷ்ம உத்சகன். அந்த சந்தனுக்கு கடைசி வையும் பாக்லீகன். அவருக்கு சோமரத்தன் உடைய அவருக்கு 3 பேர் வசங்கள். பூரி பூரிஷ்டவசு ஷலன் அப்படின்னு. சந்தனுக்கு இன்னொரு பாரியே கங்காதேவி. கங்காதேவி என்னும் பீஷ்மர் பிறந்தார் குரு. அவர் நைச்ச பிரம்மசாதி, எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் சந்தனுக்கு தாசகன்யே மத்சகந்தேன்னா சித்திராங்கரா விசித்திராங்கரான்னு 2 பேர் பிறந்தா. அதை சொல்றாரு இங்கே. शलश्च शन्तनो रासीत् गङ्गायां भीष्म आत्मवान् सर्वधर्मविदां श्रेष्ठो महाभागवतकृतिः. எல்லா தர்மத்திற்கும் சிரேஷ்டனானவன் பீஷ்மர் மகாபாகவதக்கவிஹி க்ஷணா பாகவத்கவிஹி அப்படின்னு பாகவதானவர். வீர யூத்தாக்னேரியேனா வீரன், எல்லாத்திலும் வில் வித்யிலே அகிரண்யன். ராமோ பீதித்தோஷிதகா. இந்த பீஷ்மாச்சாரியருக்கு பரசுராமன் ஆச்சாரியர், அவருக்கும் சந்தோஷப்படுத்தியிருந்தான். ஆச்சாரியனுக்கு சந்தோஷப்படுத்தி இருந்தார்னா வில்வ வித்தியை கெடுத்து அந்த வில் வித்தியை கெடுத்து அதுல ஆச்சாரியன் சந்துஷ்டி பண்ணியிருந்தான். சந்தனோர் தாசகன்யாயாம் ஜக்ஞே சித்ராங்கர சுதகா. சரி, தாசகன்யே மத்சகந்தி சத்தியவதி அவள் நினைவிருந்தார். தாசகன்யாயாம் சித்ராங்கர சுதா. சித்ராங்கன் சொல்லலாம். விசித்திரவீரியோ நாம்னா சித்ராங்கதோ ஹதகா. சரி, சித்ராங்கதன் விசித்திரவீரியன் 2 பேர் பிறந்தார். அந்த சித்ராங்கதனை அதே பேருக்கு ஒரு ராட்சசம் கொள்ளுறான். ஸோ கம்ப்ளீட்லி அவர் விசித்திரவீரியனுக்கு காசிராஜபுத்திரையராத அம்பிகை அம்பாலிகைன்னு 2 பேர் கல்யாணம் பண்றார். சொல்றேன், விசித்திரவீரியோ நாம்னா சித்ராங்கதோ ஹதகா. சித்ராங்கதன் முதல் பிள்ளை. அவன் சித்ராங்க ராட்சசனால் கொல்லப்பட்டான். எஸ்யாம் பராசராத் சாட்சாத் அவதீர்னோ ஹரே கலா. சரி, இந்த பராசரருக்கு சத்தியவதிக்குன்னா கிருஷ்ணத்வைபாதர் வியாசர் பிறந்தார். யார் அவரே? யாதும் பதிர்த்தனத்தாரம் சக்தே பௌத்திரமகில்மிஷம் பராசராத்மஜம் வந்தே சிறாரம் தபோதர். அவர் அன்னம் சுகராத்மம் சுகர் பிறந்தார். அது சொல்றார், எஸ்யாம் பராசராத் சாட்சாத் அவதீர்னோ ஹரே கலா வேதகுப்தோ மணிகிருஷ்ணோ. அவர் வேறு வேதாந்தங்கள் எல்லாம் அறுத்திருந்தார். யாரு? வியாசர். இந்த எழுதினவர், மகாபாரத எழுதினவர் வேதகுப்தோ மணிகிருஷ்ணோ யதோஹம் அத்தியகாம். அவர் யாருக்கும் சொல்ல, எனக்கு மாத்திரம் சொன்னார். இது இப்ப சொல்லிட்டு இருக்காரு. யாரு? ராசபுத்திரர். அவர் வேதகுப்தோ மணிகிருஷ்ணோ யதோஹம் மத்தியகாம் ஹித்வா ஸ்வசிஷ்யான் பைலாதீன் பகவான் பாதராயண. பாதராயன் என்பதே வியாசர். அவர் பராசரபுத்தர். சுகபிரம்மத்துக்கு தகப்பனார். அவர் என்ன பண்ணார்? ஹித்வா ஸ்வசிஷ்யான் மகாம் மஹ்யம் புத்திராய சாந்தாயா பரங்குஷகு. நான் எனக்கு மாத்திரம் இந்த பாகவதத்தை நீ சொல்கின்ற போது காதலை சொல்லி உபதேசித்தா நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நான் அப்புறம் விசித்திரவீர் யோ அத்தோவாகா காசிராஜ சுதேவலாது. விசித்திரவீர் காசிராஜன் பங்கை ஸ்வயம் வராதுபானீகே அம்பிகா அம்பாலிகே உபே. சரி, தயோர் ஆசக்த ஹிருதயோ கிரகீதோ யக்ஷ்மணாமிருத்தகா க்ஷேத்ரே அப்ரஜேஸ்வை பிராதுர் மாத்ரோக்தோ பாதராயணா. சரி, இவர் என்ன பண்ணார் அப்படின்னா
धृतराष्ट्रं तयोरासक्तहृदयो गृहीतो लक्ष्मणान्मृतः क्षेत्रे अप्रजयस्य वै भ्रातुर्मातृक्तो बादरायणः. சரி, சக்திவதி தாயாருடைய நியமனத்தாலே இந்த வியாசர் திருத்தராஷ்டிரம் ச பாண்டம் ச விதுரும் சாப்பிட்டு 3 பேருக்கு ஜன்மம் கொடுத்தார். காந்தாரியாம் திருதராஷ்டிரஸ்யா யஜ்ஞே புத்தரி சத்தன்றுபா. அந்த காந்தாரி என்று திருதராஷ்டிரன் 100 பேர் பசங்கள் பிறந்தார். யாரவா? கௌரவ. தத்திர துரியோதனோ ஜேஷ்டோ துஷலா சாபி கன்யகா. முதல் கடைசி போய் அத்தனை பேர் சொல்றது இங்கே என்னுடைய முதல் புத்திரன் துரியோதனன், கடைசி பெண்ணு துஷலா. ஒரே பெண்ணு 99 உள்ள பசங்கள். துரியோதனோ ஜேஷ்டோ दुश्चला चापि कन्यका शापान् मैथुनरुद्धस्य पाण्डो कुन्त्यां महारथाघा. பாண்டுக்கு சாபம் வந்துடுது. என்ன, நீ மைதுனத்திலே சேர்ந்தது அப்படின்னா பிராணம் போயிடுறது. சரி, அந்த சாபத்தாலே ஜாத்தா தர்மாந்திரேந்திரேபியோ இஷ்டமுகாஸ்திரிகா. சரி, குந்திக்கு பாண்டவன்னும் 3 பேர் பிறந்த. யாரு யாரு? தர்மராயன், பீமன், அர்ஜுனன். நகுல சஹதேவச்சா மாத்ரியாம் நசத்யதஸ்ரயோகோ. அந்த மாதிரி பாண்டுவுக்கு மாதிரி என்ன 2 பேர் விஷங்கள். அதெல்லாம் இது கொடுத்திருந்து, வரத்தால் வந்திருந்து ஒத்தத்தா ஒரு தேவதையை கொடுத்திருந்து விஷங்கள். ஸோ ஜாதா ஷாபான் இதுக்கு சகுல சஹதேவச்சா மாத்ரியாம் ரசத்யதாஸ்ரயோகோ திரௌபத்யாம் பஞ்சபஞ்சபியகா புத்திராஸ்தே பிதரோ அபவன். திரௌபதிக்கு ஒரு பர்த்தாவில இருந்தும் ஒரு குழந்தை வருது. என்னது? யுதிஷ்டிராத் பிரதிபிந்தியா. யுதிஷ்டிரனும் பிரதிபிந்தியன் என்றது. ஸ்ருதசேனோ விருக்கோதராத் பீமசேனன் புத்திரன் ஸ்ருதசேனன். அர்ஜுனா ஸ்ருதகீர்த்திஸ்து. அர்ஜுனன் ஸ்ருதகீர்த்தி. சதானீகஸ்து நாக்குலிஹி. நகுலனும் சதானீகன். சஹதேவ் சுதோராஜன் ஸ்ருதகர்மா நதாவரே. சஹதேவ புத்திரன் ஸ்ருதகர்மா. யுதிஷ்டிராத் பௌரவியாம் தேவகோத கடோத்கச்சா. சரி, கடோத்கச்சா பீமசேனாத் ஹிடிம்பாயாம் கால்யாம் சர்வகதஸ்பதகா. ஹிடிம்பை என்னும் பீமசேனத்தில் கடோத்கச்சன் பறந்தான். சகதேவாத் சுகோத்திரன் து. சகதேவன் சுகோத்திரன். விஜயா சூத பார்வதி கரேணவத்யாம் நகுலோ. நகுலன் கரேணவதி. நிர்மித்திரம் ததா அர்ஜுனகா. அர்ஜுனன் நிர்மித்தன். இராவந்து உலூப்பியாம்பை. இராவந்தன் உலூப்பியன் பிறந்தான். சுதாயாம் பப்ருவாகனம். அவன் இன்னும் பப்ருவாகனம் மற்றும் பிறந்தான். மணிபூர்வனே சோபி புத்திரிகா சுதகா. புத்திரிகா சுதன் அப்படின்னு தகப்பனாருக்கு தத்து கொடுத்துருது. பேரனை தாய் பண்ணு தகப்பனார் கொடுத்ததுன்னா அது புத்திரிகாசுதன். மணிபூர்வதே சோபி தத்து புத்திரிகாதரா தவ தாத்தா சுபத்ராயாம் அபிமன்யரஜாயிதா. சரி, தகப்பனான சுபத்திரை என்னும் மன்யு ஒன்றும் பிறந்தான். சர்வாதி ரதஜித் வீரா உத்தராஜான் ததோ பவான். உத்தரை என்னும் அவன் பிறந்தான். பிரீக்ஷீணேஷு குருஷு துரோணேர் பிரம்மாஸ்திர தேஜஸா. அந்த துரோணபக்தன் விட்டான் ஒரு பிரம்மாஸ்திரத்தை. நீயே கரியாயிட்டாய். ஆனா அவர் தொட்டு கண்டுகிறான். தொட்டு அவனை வழுவித்தார். பஞ்ச கிருஷ்ணானுபாவேனா சஜீவோ மோச்சித்தோ அந்த காத்து. சோ உன்னுடைய பிராணத்தை அவர் காப்பாற்றி கொடுத்தார் கண்டுகிறான். பஞ்ச கிருஷ்ணானுபாவேனா சஜீவோ மோச்சித்தோ அந்த காத்து. தவேமே தனையாஸ்தாத்தா ஜனமேஜய பூர்வகாக. அங்கன்னும் ஜனமேஜயின் உன்னுடைய பிள்ளை. நீ அதில் சேர்ந்தாய் அப்படின்னு அவரத்தி அவன் சொல்றான். ஸ்ருதசேனோ பீமசேனா உக்ரசேனஸ்து வீரியவான் ஜனமேஜயஸ்துவாம் விரித்வா
தக்ஷகான் நிதனங்கத்தம். சரி, இவன் என்ன பண்ணா, ஜனமேஜியின் துணையில சித்தசேனும் பீமசேனும் உக்ரசேனும் வீரியம் இதெல்லாம் பறந்த பிறகு ஜனமேஜியனுக்கு இந்த பாம்பால் நீ போயிடுறேன்னு கேட்டு முன்னுக்கு என்ன பண்றான், முன்னுக்காலத்துல சொல்றான். இப்ப இது பவிஷ்யத் புராணம். இது ஜனமேஜே ஸ்வாம் விரித்வா தக்ஷகான் நிதனங்கதம். அவன் ஒரு சர்ப்பயாகம் பண்றான் ஜனமேஜியன். நீ போற மேல சர்ப்பங்களை மேல போயிச்சுண்டு சர்ப்பங்களுக்கு போறானே, சர்ப்பங்கள் எல்லாம் போயிடணும் ஜனமேஜியம் பண்ண போகிறான். சர்ப்பான் பை சர்ப்பயாகாக்ரம் சஹேஷ்யதி. ஏஷ்யதி ருஷாந்திரக ஏஷ்யத்தின்னு ரூசன்டென்ஸ். சர்ப்பயாகம் பண்ணி சர்ப்பங்கள் எல்லாம் கொன்றான். காமசேயம் புரோதாயா துரம் சுரகமே தயாட்டு சமந்தாத் பிருத்திவீம் சர்வா ஜித்வா யக்ஷதி சாத்வரைஹி தஸ்ய புத்தர் சதானீகோ யாஜ்ஞவல்க்யாத்ரயீம் பட்டன். அவரு புத்தன் சத்தானீகன் யாஜ்ஞவல்கியன்னு பேரத்தை கல்கிறான். இதுல முன்னு ஃபியூச்சர் வரப்போறவா இந்த இவனுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற யாருக்கு, பரீட்சித்துக்கு. பரீட்சித் பிள்ளை ஜனமேஜியன். அப்புறம் போறவா அஸ்திரஜானம் கிரியாஜானம் சௌனகாத் பரமேஸ்வதி சஹசிராநேகஸ்தத்புத்திரா. சதாயுக பிள்ளை சஹசிரநாயகன் வரப்போகிறான். எனக்கு தெய்வாஸ்வமேதஜகா. அவன் அஸ்வமேதியாகம் பண்றான். அசீமத் கிருஷ்ணாஸ்தஸ்யாபி நேமி சக்கரஸ்து ரத்சுதகா. அவனுக்கு நேமி சக்கரன் பேரு. கஜாக்வயே ஹதே நத்யா கௌஷாம்பியாம் சாதுவத்சதி. அவன் கௌஷாம்பி நகரத்தில் இருக்கிறான். உக்தஸ்ததா தஸ்மாத் கவிரதஸ்வதகா. அவனு பிள்ளை கவிரதன். தஸ்மாத் விருஷ்டிமாம்ஸ்தஸ்ய சுஷேனோத மஹீபதி. அவனுக்கு சுஷேன் துர்பம் மஹீபதியாரான். சுனீத தஸ்ய பவிதா நிச்சக்ஷு யத்ஸ்வக நிலகா. சுனீதன் அவன் பிள்ளை நிச்சக்ஷு வரப்போகிற. பரிப்ளவஹா சுதஸ்தஸ்மாத் மேதாவி சுனயாத்மஜகா. நிருபஜயஸ்ததோ. அப்புறம் ராஜா ஜெயன். துர்வஸ்திமிஸ் தஸ்மாத் ஜனேஷ்யதி. துர்வஸ்தின்னு பிறந்தவரா. திமேர் பிருஹத்ரதஸ்தஸ்மாத் கதானீக சுதாசிதகா. கதானீகன் கதானீக துர்தமனஹா தஸ்யாபத்தியம் பகீனரகா. கதானீகரன்னம் துர்தமன், துர்தமனன்னம் பகீனரன். பகீனரன் தண்டபாணின் நிமிஸ்தஸ்ய க்ஷேமக்கோ பவித்வான்றக. நிமி என்றவன் க்ஷேமக்கனாயி அந்த இடத்துல ராஜாவாரம். பிரம்மக்ஷத்திரஸ்ய வை புரோக்தோ வம்சோ தேவரிஷி சத்கிருத்தகா. ஸோ அவருக்கு இந்த பிரம்மக்ஷத்திரம் ரெண்டு பேருக்கு சேர்ந்து சொந்தபடியான இந்த கதையை சொன்னேன். ரெண்டு வம்சத்தையும் சொன்னேன். க்ஷேமக்கம் பிராப்பிய ராஜானம் சம்ஸ்தாம் பிராப்சி வைக்கலவ். க்ஷேமகண்ட ராஜா வரப்போகிறான். அத்த மகத ராஜானோ பவித்தாரோ வதாமிதே. நெக்ஸ்ட் மகதராஜ பத்தி சொல்றேன். பூமித்தா சகரேவஸ்யா மார்காரிர் யத்சுதஸ்ரபாகா. சகரேவனந்தம் மார்ஜாரி தத்தோ அயுதாயுதஸ்யாபி நிரமித்ரோ அத தத்சுதகா. அயுதாயுதன் அவர்கள் பிள்ளை நிரமித்திரன். சுனக்ஷத்ரா சுனக்ஷத்ராத் சுனக்ஷத்ரன் அவனந்தான் புருஹத் சேனோ அத கர்மஜித்து. புருஹத் சேனம் அவன் கர்மாக்களந்தான் வென்றவன் ஆகிறான். சிருதஞ்சயாத் விப்ரஹா. சிருதஞ்சயன் வித்தவரான். சுச்சிஸ்தஸ்ய பவிஷ்யதி. அவன் பிள்ளை சுச்சி. க்ஷேமோத சுபிரதஸ்தஸ்மாத் அவன் பிள்ளை க்ஷேமன். தர்மசூத்திர சமஸ்தரகா. அவன் பிள்ளை தர்மசூத்திர. திமத்சேனோ தசுமதி. அவரும் திமத்சேன் அவனுக்கு பிள்ளை சுமதி. சுபலோ ஜனிதா தத்தகா. சுனீதா அவன் பேர் நெக்ஸ்ட். சத்யஜிதா சத்யஜித். விஸ்வஜித் எத் ரிபுஞ்சயகா. அவன் பிள்ளை விஸ்வஜித். பாரஹத்ரதாச்ச பூபாலா. இவாளா பாரஹத்ரதாள் பேரு. பாவ்யாஹா சாகசிரவத்சரம். 6000 வருஷம் ஆண்டு போகிறார்கள் முடிகிறார். தஸ்மாரம்பாம் விஜயகமத்யமாம் லக்ஷ்மி வல்லபவரியந்தாம் வந்தே குருதரம் பராம்.